டு சாய் nsrr கிச்சன் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எவ்வளவு டேஸ்டியா வெஜிடபிள்ஸ் பண்ணி கொடுத்தாலும் குட்டீஸுங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி குட்டீஸுங்களை ஈஸியாக சாப்பிட வைக்கக்கூடிய இந்த ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸ்கிப் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவரைக்காய் சாதத்துக்கு அவரைக்காவை நம்ம வீட்டு தோட்டத்திலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுக்கலாமா? இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ்ஷோட பேர் அவரைக்காய் சாதம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? அவரைக்காய் 1 கப்பு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, பெரிய வெங்காயம். இது இன்க்ரீடியன்ஸை சமைக்கிறப்ப சேர்த்துக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கடாயில் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானோன்னே கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு, அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய், மல்லி கலந்த தூள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இப்போ வெந்துச்சு. இது கூட நம்ம வடித்து வச்ச சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சுவையான டேஸ்டியான ஹெல்த்தியான அவரைக்காய் சாதம் ரெடி. இந்த டிஷ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டிஷோட ப்ளஸ் அண்ட் மைனஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.